ஹாய் ஆல். நேற்று போட்ட வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃப்ரெஷராக இருக்கிறவங்க எப்படி ஃபாலோ பண்ணணும், எந்த சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு சிலருக்கு பிகினராக இருக்கிறவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. சப்ஜெக்ட் இன் சென்ஸ் சிலபஸில் எந்த யூனிட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதுக்கான ஒரு கைட் தான் இது. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், பட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின் திங் என்னென்னா, இந்த யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான். இதை நீங்கள் ஒரு ஃப்ளோவாகவே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன். ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஹிஸ்ட்ரியோட சிலபஸில் கவர் ஆகும். மாடர்ன் இந்தியான்றது ஐஎன்எம் சிலபஸில் கவர் ஆகும். அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் சேர்த்தே தான் யூனிட் 3க்கு நம்மளுக்கு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. தென் பாலிட்டி இங்கே எப்படி கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் இந்தியாவில் பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து, அதாவது 1616 பிரிட்டிஷ் இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக க்ரௌன் போட்ட ரூல், அண்ட் அதுக்கப்புறம் இந்தியா க்ரௌன் கையில் போனதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போடப்பட்ட ஆக்ட், இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்டு, அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இதெல்லாமே பாலிட்டியில் கவர் ஆகும். அதை தொடர்ந்து 1947 நம்மளுக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது, அதுதான் பாலிட்டியில் இது பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு ஃப்ளோவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நாளைக்கு நான் திரும்ப ஒரு வீடியோ போடுறேன். அதில் ரிமைனிங் இருக்கிற யூனிட்டையும் நான் எப்படி படிக்கலான்றத சொல்லுறேன். ஸோ பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரியை கண்டினியூஸாக படிக்கும் போது நீங்கள் மாடர்ன் இந்தியாவுக்கு வரும்போது ஐஎன்எம் சிலபஸும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கான சோர்ஸஸும் வீடியோ சேனலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.